மாமன்னன் ராஜராஜ சோழனோட சமாதி இங்கே இருக்குது. தெற்காசியாவை ஆண்ட மாமன்னன் இங்கே வாழ்கிறார். ஆகையால் இங்கே பிளாஸ்டிக் பாலித்தீன் பை அனுமதி இல்லை அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இதுதான் ராஜராஜ சோழனோட சமாதி. சில டூரிஸ்ட் வந்து ப்ரே பண்ணுறாங்க. இங்கே என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ராஜராஜ சோழன் பள்ளிப்படை சிவபாதர் சேகரமங்கலம் உடையாளூர் குலோத்துங்க சோழனின் கல்வெட்டு செய்தி. இடம் ஸ்ரீ பால்குளத்தியம்மன் கோயில் முன் மண்டபத்துவன் கல்வெட்டு. ஸ்வஸ்தி ஸ்ரீ சகல புவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவருக்கு 42வது ஸ்ரீ சேகரமங்கலத்தில் எழுந்துள்ள ஸ்ரீ ராஜராஜ தேவரான எழுந்தருளிருக்கிறார். திருமலைக்கு முன்பில் பெரிய திருமண்டபம் முன் இம்மண்டபம் எடுப்பித்தார். பிடவூர் வேளாண் வேளிர் அரிகேச மனாத கச்சிராஜராக ஒரு நாயகம் செய்து நின்ற ஜெயசங்கு கலகா உளநாட்டு குளமங்கல நாட்டு சாத்தமங்கலமுடை. ஸோ இந்த வார்த்தைகளை படிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த காலத்து கல்வெட்டு. இங்கே சோலார் பேனல்ஸ் வச்சுட்டு பார்க்குறாங்க. இங்கே ராஜராஜ சோழன் அவர்களோட சமாதி ஒரு சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணுறாரு. இந்த ஊரில் இவர் தான் அதை மேனேஜ் பண்ணுறாங்க. ஐயா உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன? ஜெயராமன். இந்த ஊரா நீங்கள்? உடையாளூரா? உங்கள் இடம், உங்களோட இடம் இது? தாத்தா காலத்துக்கிட்ட இருக்கு. பராமரிச்சுட்டு இருக்கோம். அப்பா பாட்டினாங்க, அப்பா எடுத்தாங்க, அப்புறம் பராமரிச்சுட்டு இருக்கேன். ஓகே. ஆனால் இது போல கவர்மெண்ட்டில் பெருசாக செஞ்சுருக்காங்க. இது போல இந்த இது கிடையாது. அவங்க கொடுக்கறத வச்சு அவங்களுக்கு அவசியம் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நிறைய பில்கிரிம் வராங்களா? இப்போ அந்த மக்கள் போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தர் வராங்க. மக்கள் வந்து பார்க்குறாங்க. கேள்விப்பட்டு ராஜராஜ சோழனோட படம் ஸோ பொன்னியின் செல்வன் படத்துக்கு அப்புறம் நிறைய பேர் வந்திருக்காங்களா? அப்படி வந்து பார்த்துட்டு போயிடறாங்க. நடிகெல்லாம் வரணுன்னாங்களா, இன்னும் வரல. அப்படியா? ஓ, அதில் நடித்தவங்களாம் இங்கே வரணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு பசுமாடு பக்கத்தில் இருக்குது. அது ஏதோ இட் இஸ் மேக்கிங் நாய்ஸு. சொல்லுங்கள் ஐயா. அப்புறம் இந்த தோட்டம் எல்லாம் உங்களுக்கு தானா? ஏரியா ஃபுல்லாக எங்கள் ஏரியா வீட்டில் சித்தப்பாவோட இது எங்கிட்ட இருக்குது. இந்த லேண்டு உங்கள் கிட்ட இருக்கு? கண்டுபிடிச்சது பராமரிச்சுட்டு இருக்கோம். ஓ, யார் வந்து கண்டுபிடிச்சாங்க? காமட்டம் சேராமல் கும்பகோணம். ஓ, அவர் வந்து கல்வெட்டு ஆராய்ச்சியெல்லாம் கொண்டாந்து நம்ம ஏரியாக்குள்ளே தான் சமாளிச்சு கல்வெட்டுலாம் பார்க்கும்போது இங்கே உள்ள கல்யாணம் சிவன் கோயில், பெருமா கோயில், பால்குச்சி மாலை இருக்குது. அந்த கல்வெட்டு ஃபுல்லாக எழுதிருக்கு. சமாளி பண்ணிக்கணும். அந்த கல்வெட்டு பார்த்து நேரம் தஞ்சை போயிட்டாங்க. தஞ்சை கோயில் போகும் 2 கல்வெட்டு இறச்சி பார்க்கவும் தஞ்சை கோயில் இங்கே சமாளி பண்ணிக்கு. ஓகே. அப்படின்னு எழுதிருக்கு. அவர் ஏரியா ஃபுல்லாக ராயா பார்த்துங்க. பம்பப்படவு, ஆரியப்படவு, புது படைக்கலை வேலி, ஆடப்படப்புறப்ப ஒரு மாளிகை, சோழன் மாளிகை, பழையறை, அரண்மனை, அரண்மனை. இந்த ஊர் என்னவா இருந்தது அப்போ? இது உடைவாளூர். உடைவாளூர் வாழை எல்லாம் தயார் பண்ணுற இடம். இங்கே எல்லாம் போருக்குள்ள ஜாமான்லாம் எடுங்க. ஓ, இந்த ஸ்வாட்னா கத்தின்னு சொல்லுவாங்க, வாள்கள், அதெல்லாம் இங்கே தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ உடைவாளூர் உடைவாளூர் தான் உடையாளூர்ன்ற பேர் மாதிரி இருக்கு. அப்போ மணி பதினேழு மணி பட்டி செய்யாமல் இந்த பக்கம் சாக்கோட்டை சேஃப்டி பண்ணிக்கல. ஆமாம் ஆமாம் ஆமாம், எல்லாம் இந்த ஏரியாக்குள்ள தான். அப்போ ராஜராஜ சோழன் சொர்க்க பதவி பெருக்காரு வந்துருக்காரு. இங்கே தஞ்சை கோயில் போட்டாங்க. நான் இந்த ஊர் தான் பிறந்ததெல்லாம். இந்த ஊர் தான். இங்கே அக்ரகாரத்தில் ஒத்தத்தறின்னு ஒன்று இருக்குது. வக்கீல் வீடு. எங்கள் மாமா தான் வக்கீலாக இருந்தார். அவங்க வீடு தான், அவங்க வீட்டு பையன் தான் நான். ஆமாம் ஆமாம், வக்கீல் எங்கள் மாமா. அம்மாவோட பெரிய அண்ணா அவர். ஆமாம் ஆமாம், அங்கே ஒன்றா ஒத்தத்தரன்னு பேர். அது கடைசி வீடு கரெக்டாக தான். ஆமாம். அப்படியா? பண்ணியிருக்கீங்களா? போயிருக்கேன். அம்மா. ஆமாம் ஆமாம். ரொம்ப பிரமாதம் மெயின்டைன் பண்ணுறீங்க. இன்னும் அரசுலேருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? பெருசாக கட்டுறதுக்கு உங்களுக்கு உடன்பாடு? நீங்கள் இடத்த கொடுப்பீங்களா கட்டணுன்னாக்கா? பா, இந்த மாதிரி வார்த்தை யார்கிட்ட இருந்து வரும்? ராஜராஜ சோழன் இடத்துல நீங்கள் இருக்கீங்க, அவருக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போகிறோன்னு கேட்குறீங்களா?
ஏரியா அவர் ஏரியா ஆ யார் கொடுக்க விடாது. ரொம்ப பிரமாதம். நீங்கள் உங்கள் இந்த பேசுக்காகவே அரசு முன்னெடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து மிக பெருசாக பண்ணணும்னு விரும்புகிறோம். ஏன்னா ஏரியா இருந்தாலும் அவருக்கு உள்ளது இல்லையா, அவரோட இடங்கள் தான் இது. எத்தனை ஒரு 1000 வருஷம் கழிச்சு நீங்கள் அதை சொல்கிறீங்க. என்னய்யா அவர் வீட்டுக்கு போய் அப்புறம் அவருக்கு இல்லாது அவருக்கு இல்லாத இதுவா? ஏப்பா எப்படிப்பட்ட ஒரு பக்தி! அந்த அவ்வளோ பெரிய மாமன்னனுக்கு நீங்கள் காட்டுற பக்தி வந்து மிகச்சிறந்தது. அவங்க கொடுக்க வச்சு அவருக்கு அவசியம் பண்ணிட்டு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். ஆ ஆ கவர்மெண்ட்டாக ஒன்றும் அதுக்கெல்லாம் இது இல்லை, ஐயாவில் செய்யல எதுவும். நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப கவர்ந்துருக்கு. ராஜராஜ சோழனோட அவர் இடத்த அவர் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு என்ன தயக்கம்னு கேட்டீங்க. அது பெருமை இல்லைங்களா? ஆமாம் ஆமாம், அது பெருமை தான். பார்க்கலாம், அடுத்த வரக்கூடிய மக்கள், அடுத்த தலைமுறைகள் வந்து இந்த இடத்த இன்னும் சிறப்பாக கொண்டு வரணும் மாமன்னனுக்கு. தேங்க்யூ.